அத்தியாயம் 27. தேடி தேடி. சிவராசனை தேடும் பணிகளுக்கு இடையில் அவ்வப்போது கைதாகி கொண்டிருந்தவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் ராஜீவ் கொலை சம்பந்தப்பட்ட வேறு பல பேரை பற்றிய விவரங்கள் எங்களுக்கு இன்னொரு பக்கம் கிடைத்து கொண்டிருந்தன. முருகன், ஜெயக்குமார், விஜயன் போன்றவர்களை விசாரித்து ராபர்ட் பயஸை பிடித்திருந்தோம். ராபர்ட் பயஸ் அளித்த தகவலின் அடிப்படையில் கிண்டி ITIயில் படிப்பதற்காக சேர்ந்த காந்தனின் புகைப்படத்தை அவனது அப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்து பெற்றோம். காந்தன் டிக்சனும் 1990 செப்டம்பரில் இந்தியாவுக்கு வந்தவன். தமிழகத்தில் விடுதலை புலிகள் வயர்லெஸ் ஆபரேட்டராக பணியாற்றியவன். காந்தனும் டிக்சனும் ஒன்றாக இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரிந்தது. திருச்சி சாந்தனுக்கு நெருக்கமானவனான டிக்சனை பிடித்தால் சிவராசனின் இருப்பிடம் தெரிந்துவிடும். ஆனால் டிக்சனை எப்படி பிடிப்பது? யோசித்து கொண்டிருந்த போதே தற்செயலாக IBயிலிருந்து எங்களுக்கு டிக்சனின் படம் என்று ஒரு புகைப்படம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதையும் காந்தனின் புகைப்படத்தையும் சேர்த்து பத்திரிகையில் பிரசுரிக்க கொடுத்து, யாருக்கு என்ன தகவல் கிடைத்தாலும் சொல்லுங்கள் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டோம். முதலாக விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவினைச் சேர்ந்த இருவரின் படங்களை நாங்கள் அப்போதுதான் வெளியிடுகிறோம். இது எங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தது. கோயம்புத்தூரில் இருந்து ஒருவர் ஃபோன் செய்தார். சார், நான் இவரை பார்த்திருக்கிறேன். சாய்பாபா காலனியில் உள்ள ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு அடிக்கடி வருவார் என்று சொன்னார். உடனே உஷாரானோம். சேலத்திலிருந்து ஒரு குழுவை கோவைக்கு அனுப்பினோம். சென்னையிலிருந்து சிலர் புறப்பட்டு சென்றோம். முன்னதாக கோயம்புத்தூரில்தான் டிக்சன் இருக்கிறான் என்பது நிச்சயமானால் கண்டிப்பாக வயர்லெஸ் கருவியை இயக்க முயற்சி செய்வான். அதன் மூலம் தொலைக்காட்சி சிக்னல் இடைஞ்சல் ஏற்படும் என்பதை யூகித்து கோவை மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்க ஏற்பாடு செய்தோம். டிவி பார்க்கும்போது ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தகவல் சொல்லவும். அதே சமயம் கவுண்டம்பாளையம் பகுதியில் ஒரு சம்பவம் நடந்தது. போக்குவரத்து போலீசார் தமது வழக்கமான பரிசோதனையில் ஒரு மோட்டார் சைக்கிளை மடக்கி விசாரிக்க, அதில் பயணம் செய்த இருவரின் பெயர்கள் விக்கி மற்றும் ரகு என்று தெரிந்தது. ஈழத்தமிழர்கள், புலிகள், துடியலூர் அருகே முனுசாமி நகரில் வசிப்பவர்கள். மேற்கொண்டு விசாரித்து கொண்டிருக்கும் போதே துடியலூர் காவல் நிலையத்துக்கு ஒருவர் வந்து, டிவி பார்க்கும்போது படம் ஆடுகிறது, கரபுரவென்று அடிக்கிறது என்று சொன்னார். அந்த விக்கி, ரகு இருவரையும் விசாரித்ததில் அவர்கள் டிக்சனுடன் இருந்தவர்கள் என்பது தெரிந்துவிட்டது. உடனே உஷாரானோம். அனைத்து இடங்களுக்கும் தகவல் கொடுத்து மறுநாள் காலை முனுசாமி நகர் வீட்டை முற்றுகையிட ஆவணம் செய்தோம். விக்கியும் ரகுவும் பிடிப்பட்டது முந்தைய தினத்து இரவு. அவர்கள் மீது சந்தேகம் வந்து விசாரித்து அவர்கள் விடுதலை புலிகள்தாம் என்பது உறுதியாகி மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு முழு இரவு தேவைப்பட்டது. அந்த இடைவேளையில் வெளியே போன விக்கியும் ரகுவும் என்ன ஆனார்கள் என்று தெரியாத டிக்சன் சந்தேகப்பட்டு உஷாராக தொடங்கியிருந்தான். மறுநாள் காலை அந்த முனுசாமி நகர் வீட்டை முற்றுகையிட்ட கோவை போலீசார் உள்ளே இருக்கும் டிக்சனுடன் வெளியில் இருந்தபடியே பேச்சு கொடுத்து தொடங்கினார்கள். அவர்களை உயிருடன் பிடிப்பதுதான் நோக்கம். பேசி காலதாமதம் செய்வதன் மூலம் சடார் என்று உள்ளே பாய்ந்து அவர்கள் சைனடை அருந்திவிடாமல் பிடிப்பதற்கான முயற்சி. வேறு வழியில்லை. எங்களுக்கு எவ்வித சேதாரமும் இல்லாமல் டிக்சன் வேண்டியிருந்தான். அவனை கொண்டுதான் திருச்சி சாந்தன் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள முடியும். திருச்சி சாந்தன் கிடைத்தால்தான் சிவராசன் அகப்படுவார். ஆனால் நாங்கள் நினைத்தது நடக்கவில்லை. விடுதலை புலிகளுக்கு உயிர் ஒரு பொருட்டாக எப்போதும் இருந்ததில்லை என்று கேள்விப்பட்டிருந்ததை அப்போது நேரில் கண்டோம். வீட்டுக்குள் டிக்சன் மட்டுமன்றி குணா என்ற இன்னொரு விடுதலை புலியும் இருந்தான். இருவரும் போலீசாருடன் பேச்சு கொடுத்தபடியே போலீஸ் கடைபிடித்த அதே யுக்தி. தங்கள் ஆதாரங்களை எரிக்கத் தொடங்கியிருந்தார்கள். சக்திமிக்க வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர்கள், பணம், ஃபிலிம் ரோல்கள் என்று பலதையும் எரித்து முடித்துவிட்டு இனி பிரச்சனை இல்லை என்றானதும் சைனைடை சாப்பிட்டு விட்டார்கள். எங்கே அதை முறியெடுத்து விடுவோமோ என்று அஞ்சி ஒரு கைத்தோப்பாக்கியால் தங்களை சுட்டுக்கொண்டு போதாக்குறைக்கு வெடிகுண்டை ஒன்றையும் வெடிக்கச் செய்து இல்லாமல் போனார்கள். CBIக்கு இது மிகப்பெரிய அடி. நாங்கள் எதிர்பார்த்திராத விஷயம். சைனைட் முறியடிப்பு மருந்து எங்கள் கைவசம் இருந்தது. ஒருவேளை அசம்பாவிதம் நேர்ந்தாலும் காப்பாற்றிவிட ஒரு டாக்டரும் உடன் இருந்தார். ஆனாலும் மிகச் சில நிமிடங்களில் நடந்துவிட்ட இந்த சம்பவத்தில் இடிந்து போனோம். இறந்து போன டிக்சன் 2 கடிதங்கள் எழுதி வைத்துவிட்டு இறந்திருந்தான். ஒன்றில், திரு கார்த்திகேயன் அவர்களே, தங்கள் திறமைக்கு என் பாராட்டுக்கள் என்று சிறப்பு புலனாய்வு பிரிவின் தலைவருக்கு எழுதப்பட்ட துண்டு கடிதம். இன்னொன்று, அதிமுக தலைவர் செல்வி ஜெயலலிதாவுக்கு, நீங்கள் எங்கள் விரோதி அல்ல என்று அதில் குறிப்பிட்டிருந்தான். விடுதலை புலிகளால் ஜெயலலிதா உயிருக்கு ஆபத்து என்று தமிழகத்தில் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருந்த காலம் அது.
புலிகளுக்கு எதிரான அவரது பேச்சுக்களால் அவர்கள் கோபமடைந்திருக்கக்கூடும். அவர்களுடைய ஹிட்லிஸ்டில் ஜெயலலிதா உள்ளார் என்று தினசரி பத்திரிகைகளில் செய்திகள் வந்து கொண்டிருந்த தருணம், டிக்சன் ஜெயலலிதாவின் மீது தங்களுக்கு விரோதமில்லை என்று தெளிவாக எழுதி வைத்துவிட்டு இறந்திருந்தான். ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்துக்கு பிறகு ஆரம்பித்த புலனாய்வு பணியில் நாங்கள் எதிர்கொண்ட முதல் சைனைடு மரணம் டிக்சனுடையதுதான். இது எங்களுக்கு பெரிய எச்சரிக்கையாக அமைந்தது. விடுதலை புலிகளை அடையாளம் காண்பதோ தேடி நெருங்குவதோ சுற்றி வளைப்பதோ பெரிய விஷயமல்ல. அவர்களை உயிருடன் பிடிப்பதில்தான் எங்களுடைய சவால் அடங்கியிருக்கிறது என்பது புரிந்துவிட்டது. முன்னதாக பிடிப்பட்ட விக்கி, ரகு இருவரையும் விசாரித்ததில் கோயமுத்தூரில் விடுதலை புலிகளுக்கு வெடிகுண்டுகள் தயாரிக்கும் அளிக்கும் ஒரு தொழிற்சாலை குறித்த விவரம் எங்களுக்கு கிடைத்தன. பல உள்ளூர் மெக்கானிக்குகளின் உதவியுடன் வெடிகுண்டுகள் தயாரிக்கப்பட்டு பெட்டி பெட்டியாக வேதாரண்யம் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட்டு கொண்டிருப்பதை அறிந்தோம். தமிழகம் அமைதி பூங்காதான். அனைத்து சமூக விரோத பணிகளும் இங்கே அமைதியாகவே பலகாலமாக நடந்து வந்திருக்கிறது. இறந்தவர்களை எண்ணி பலனில்லை. பிடிப்பட்ட விக்கியை மேலும் துருவி விசாரிக்க தொடங்கினோம். ஒரு வழியாக திருச்சி சாந்தன் திருச்சியில் ராமலிங்க நகர் என்னும் பகுதியில் வசித்து விவரம் தெரிந்தது. ஆனால் அவர் ஓரிடத்தில் தங்கியிருக்கும் நபரல்ல. திருச்சி, சேலம், சென்னை, பெங்களூர் என்று சுற்றி கொண்டே இருப்பார். சாந்தனின் முதன்மை உதவியாளராக சுரேஷ் மாஸ்டர் என்பவர் இருந்தார். அவர் காயமுற்ற மருத்துவ உதவி தேவைப்படும் விடுதலை புலிகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பில் இருந்தவர். சென்னையில்தான் அவருக்கு தங்குமிடம் என்பது தெரிந்தது. ஆனால் அந்த சமயம் திருச்சி சாந்தன் எங்கே இருக்கிறார்? அவர் பெங்களூரில் இருக்கக்கூடும் என்று விக்கி சொன்னான். சில நாட்கள் முன்னதாக 1,00,000 ரூபாய் பணத்துடன் தான் பெங்களூர் சென்று சாந்தனை சந்தித்து கொடுத்துவிட்டு வந்ததையும் தெரிவித்தான். எனவே நாங்கள் பெங்களூருக்கு விரைந்தோம். இந்திரா நகரில் இருந்தது அந்த குறிப்பிட்ட வீடு. அமைதியான தனியான சிறு வீடு. சுற்றி வளைத்து தயாராக நின்று கொண்டு ஒருவரை மட்டும் உள்ளே அனுப்பி அழைப்பு மணியை அழுத்தச் சொன்னோம். ஒரு கணம் ஜன்னல் திறந்து ஒரு உருவம் எட்டி பார்த்தது. அவ்வளவுதான். தாமதமின்றி கருப்பு பூனை படையினர் கதவை உடைத்து கொண்டு உள்ளே பாய்ந்ததும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. அரசன், குழந்தன் என்ற உள்ளே இருந்த 2 இளைஞர்களும் சைனடு குப்பியை சாப்பிட்டு விட்டார்கள். அவர்களுக்கு அளிக்கப்பட்ட விஷமுறிவு மருந்தினால் பயனில்லாமல் போய்விட்டது. ஒருவன் உடனேயும் இன்னொருவன் 3 நாட்கள் மயக்க நிலையில் இருந்தும் பிறகு இறந்து போனார்கள். ஆனால் நாங்கள் தேடிச் சென்ற திருச்சி சாந்தன் அங்கே இல்லை. காயமடைந்த விடுதலை புலிகள் அந்த வீட்டில்தான் தங்கியிருப்பதாக விக்கி சொல்லியிருந்தான். அப்படி யாரும் அங்கே இல்லை. எனவே அந்த வீட்டின் உரிமையாளரை விசாரித்து அவர் மூலம் ஜெகநாதன் என்ற தமிழ் தீவிரவாதி ஒருவர் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவதை கேள்விப்பட்டு அவரை பிடித்தோம். விசாரணையில் மேற்கொண்டு முன்னேற பெங்களூர் நகரமே விடுதலை புலிகளின் மாபெரும் கூடாரமாகி கொண்டிருந்த விஷயம் பிடிப்பட்டது. இந்திரா நகர் மட்டுமல்லாமல் தோமலூரிலும் அவர்கள் இன்னொரு மறைவிடம் இருக்கும் விஷயம் தெரிய வந்தது. இதனிடையே பெங்களூரில் ரங்கநாத் என்ற தொழிலதிபரின் லேத் பட்டறையை புலிகள் வாங்குவதற்கான பேரம் பேசப்பட்டிருந்தது. இந்த விஷயம் சிபிஐக்கு முதலில் தெரியாது. ரங்கநாத்துக்கு தொழில் நஷ்டம், பண நெருக்கடி. புலிகளுக்கோ ஆயுதம் செய்ய லேத் பட்டறை வேண்டும். எனவே இரு தரப்புக்கும் பொதுவான ஒரு பெங்களூர் தமிழ் தீவிரவாதி சுரேஷ் மாஸ்டரையும் ரங்கநாத்தையும் சந்திக்க வைத்து முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார்கள். தவிரவும் காயமடைந்த விடுதலை புலிகளை தங்க வைக்க புத்தனஹள்ளியில் இருந்த ரங்கநாத்தின் வீட்டை அவர்கள் உபயோகிக்க தொடங்கியிருந்தார்கள். அந்த வீட்டில்தான் சிவராசனையும் சுபாவையும் சுரேஷ் மாஸ்டரையும் தங்க வைத்திருந்தார்கள். விடுதலை புலிகளை குறிவைத்து தேடிக்கொண்டிருந்த சிபிஐக்கு பெங்களூர் தோமலூர் வீட்டை தாண்டி நகர முடியாமல் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. காரணம் இந்த ரங்கநாத். அவர் விடுதலை புலி அல்ல. அவரை பற்றி எங்கள் யாருக்கும் எந்த தகவலும் தந்திருக்கவில்லை. அப்படி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு சிவராசன் சுபாவும் போய் சேர்ந்த விஷயமெல்லாம் பின்னால் வேறொரு வகையில் தற்செயலாகவே எங்களுக்கு கிடைத்தது. அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 28. கோணனகுண்டே. ரங்கநாத் ஒரு விடுதலை புலி அல்ல, இலங்கை தமிழரும் அல்லர். ஆனால் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் தேடப்படும் மிக முக்கிய குற்றவாளிகளுக்கு அவர் ஏன் அப்படி அடைக்கலம் தர வேண்டும்? புலிகள் தந்த பணம் காரணமாக இருக்கலாமா என்றால், சிவராசன் இருப்பிடத்தை அவர் சொல்லியிருந்தால் காவல்துறையே அவருக்கு பல லட்சம் தந்திருக்குமே. நாங்கள் அறிவித்திருந்தோம். சிவராசனை கண்டுபிடிக்க உதவினால் 10 லட்சம் ரூபாய், சுபாவின் இருப்பிடத்தை தெரிவித்தால் 5 லட்சம் ரூபாய் பரிசு. பண கஷ்டத்தில் இருந்ததாக சொல்லப்படும் ரங்கநாத்துக்கு இதைவிட புலிகள் அதிக பணம் கொடுத்திருக்க முடியாது. போலீஸிடம் பயந்து அவர் பேசாதிருந்து விட்டாரா என்றால் புலிகள் மீது அவருக்கு பயமில்லையா? தனது புத்தனஹள்ளி வீடு தவிர மாண்டியாவில் வேறு 2 இடங்களில் அவர்
காயமுற்ற விடுதலை புலிகளை பராமரிக்க வீடு பார்த்து கொடுத்திருக்கிறார். தெரிந்தே ஒரு பெரிய குற்றத்துக்கு துணை போவதற்கு தனியாக காரணங்கள் தேடிக்கொண்டிருக்க முடியாது. அது ஒரு மனப்பாங்கு, வினோதமான விருப்பம். தமிழ் உணர்வு என்பது அதன் விருப்பத்தின் தொடக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் தெரியாமல் செய்துவிட்ட குற்றம் என்று அதனை வர்ணிப்பதை என்னால் ஏற்கவே முடியாது. தெரிந்தே செய்த குற்றம்தான். ஏன் செய்தார், எது அவரை செய்ய தூண்டியது என்பதை காட்டிலும் செய்த காரியத்தின் பரிணாமத்தை அவர் முழுவதும் உணர்ந்தேதான் செய்தார் என்பதை பார்க்க அவரது குற்றம் பெரியதே. இந்திரா நகர் வீட்டில் நடைபெற்ற அதிரடி சோதனை. அங்கே 2 விடுதலை புலி இளைஞர்கள் சயனைடு அருந்தி இறந்தது பற்றிய செய்தித்தாள்களில் பக்கம் பக்கமாக செய்தி வர கர்நாடகா மாநிலம் முழுவதும் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியும் பதற்றமும் ஏற்பட்டது. நமக்கு சம்பந்தமில்லாத யாரோ நமது மண்ணில் குற்றம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், நமக்கு இதனால் ஆபத்து வரும் என்கிற பயம் அவர்களிடையே பரவலாக இருந்தது. இதன் தொடர்ச்சியாக எங்கெல்லாம் தமிழர்கள் இருந்தார்களோ, எங்கெல்லாம் மாநிலத்தில் தமிழ் குரல் கேட்டதோ, அங்கெல்லாம் கன்னட மக்கள் கவனமுடனும் கூர்மையாகவும் உற்று நோக்க ஆரம்பித்தார்கள். சந்தேகத்துக்கு இடமாக எந்த நடமாட்டம் இருந்தாலும் உடனே காவல்துறைக்கு போன் செய்த தொடங்கினார்கள். இதன் தொடர்ச்சியாக மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மூதாடி என்ற கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கு சில புதிய மனிதர்கள் மீது திடீரென்று சந்தேகம் உண்டாக ஆரம்பித்தது. அவர்கள் அந்த கிராமத்துக்கு புதிதாக வந்திருந்தவர்கள், வாடகைக்கு வீடு தங்கியிருந்தவர்கள், சினிமா எடுக்கிறவர்கள் என்பதாக அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. அவர்களுக்கு அப்போது தெரியாது, சிபிஐக்கும் தெரியாது. மூதாடி போலவே பீருடா என்ற கிராமத்திலும் அதே போன்ற சில புதியவர்கள் அப்போது வீடு எடுத்து தங்கியிருந்தார்கள். அந்த கிராமத்து மக்களுக்கும் அவர்கள் மீது லேசான சந்தேகம் இருந்தது. இவர்கள் ஆகஸ்ட் 18 தமது சந்தேகத்தை உள்ளூர் காவல் நிலையத்தில் புகாராக பதிவு செய்தார்கள். உள்ளூர் போலீசார் இந்த 2 கிராமத்து வீடுகளுக்கும் பரிசோதனைக்காக செல்ல அவர்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக உள்ளே இருந்தவர்கள் சயனைடை கெடுத்து விட்டார்கள். அப்போதுதான் அவர்கள் விடுதலை புலிகள் என்பதே போலீசுக்கு தெரியும். இது பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மூதாடியில் இருந்த வீட்டில் 9 பேர் இருந்தார்கள். பீருடா வீட்டில் 8 பேர், ஆக 17 பேர். இவர்கள் 12 பேர் போலீஸை பார்த்த மாத்திரத்தில் சயனைடை சாப்பிட்டு இறந்துவிட மிச்சமிருந்த 5 மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டார்கள். விஷயம் பெரிதாகிவிட்டது. எத்தனை சயனைடு மரணங்கள்! கர்நாடக காவல்துறை அதிகாரிகள் குழு உடனே மாண்டியாவுக்கு சென்றது. விசாரணையில் அந்த 2 வீடுகளையும் வாடகைக்கு பிடித்து கொடுத்தவர் தொழிலதிபர் ரங்கநாத் என்பது தெரிய வந்தது. ரங்கநாத், அப்போதுதான் அந்த பெயர் எங்கள் கவனத்துக்கே வருகிறது. தமிழ் பெயர், ஆனால் இலங்கை தமிழர் வைத்து கொள்ளும் விதமாக இல்லை. தவிரவும் அவர் ஒரு தொழிலதிபர் என்று சொல்லப்பட்டது. அவர் தொடர்புடைய ஒரு பெங்களூர் முகவரியும் கிடைத்தது. அதற்கு மேல் தாமதிக்காமல் அவரது தொழிற்சாலை, புத்தனஹள்ளி வீடு என்று அடுத்தடுத்து முகவரி பிடித்து அவரை நெருங்க போலீஸுக்கு அதிக அவகாசம் பிடிக்கவில்லை. ஆனால் பெங்களூர் போலீஸ் புத்தனஹள்ளி வீட்டுக்கு சென்ற சமயம் அவர்கள் அங்கிருந்து தப்பித்து ரங்கநாத்தின் மனைவி மிருதுளாவின் சகோதரர் வீட்டுக்கு போயிருந்தார்கள். அதையும் அன்றே தேடி கண்டுபிடித்து அன்று ஆகஸ்ட் 18 மாலையே மிருதுளாவை பிடித்தார்கள். மனைவியை அங்கேயே விட்டுவிட்டு கோணனகுண்டேவுக்கு தனியே புறப்பட்டு போன ரங்கநாத்தை உள்ளூர் பெண்மணி ஒருவர் அடையாளம் கண்டு காவல்துறையிடம் சொல்லிவிட தப்பியோட முயன்ற அவரையும் கைது செய்தார்கள். ராஜு கொலை வழக்கில் எங்களிடம் வாக்குமூலம் அளித்த அத்தனை பேரை காட்டிலும் ரங்கநாத்தின் மனைவி மிருதுளா தாமாக விரும்பி அளித்த வாக்குமூலம் என்னை பொறுத்தவரை மிக முக்கியமானது. இந்த வழக்கில் இந்த பெண்மணி ஒரு முக்கியமான பாத்திரம். தமது கணவரின் விருப்பத்துக்கு கட்டுப்பட்டு 16 நாட்கள் விடுதலை புலிகளுக்கு அவர் அடைக்கலம் அளித்திருந்தார். போலீஸை கண்டதும் மழை திறந்த வெள்ளம் போல் தனது மனதில் இருந்த அனைத்தையும் ஒப்பித்து விட்டார். வாக்குமூலங்கள் அனைத்தையும் அப்படியே உண்மை என்று எந்த காவல் அதிகாரியும் நம்பிவிட மாட்டார். ராஜீவ் கொலை வழக்கில் எங்களுக்கு வாக்குமூலம் அளித்த அத்தனை பேருமே ஓரளவு உண்மையும் தாங்கள் தப்பிப்பதற்கான சாத்தியங்கள் உள்ள இடங்களை ஃபோக்கஸ் செய்யும் விதமாகவும் தான் பேசியிருந்தார்கள். பல பேரின் வாக்குமூலங்களை தனித்தனியே வாங்கும்போது ஒன்றுடன் ஒன்றை ஒப்பிட்டு பார்ப்போம். அனைவரது வாக்குமூலமும் பொருந்தி போகும் இடங்களை மட்டுமே உண்மை என்பதாக எடுத்துக்கொள்வது வழக்கம். வித்தியாசங்கள் இருக்கும் இடங்களை வட்டமிட்டு திரும்பவும் துப்புரவாக விசாரிக்க தொடங்குவோம். இதுதான் நடைமுறை. ஆனால் மிருதுளா அளித்த வாக்குமூலம் முற்றிலும் வேறு வகையானது. தன் மனதை அரித்து கொண்டிருந்த இரகசியத்தை எப்படியாவது இறக்கி வைத்தால் போதும் என்கிற தவிப்புடன் அவர் பேசினார். அவரது பேச்சில் பொய்யில்லை. அது அவர் கண்ணிலேயே தெரிந்தது.
சிவராசன் கூட்டத்தினரை நெருங்குவதற்கு இறுதியில் எங்களுக்கு உதவி செய்தது மிருதுளாதான். அந்த 16 நாள் நரக அனுபவம் குறித்து அவர் விவரித்த தகவல்தான். நடந்ததை இப்படி வரிசைப்படுத்தலாம். பெங்களூரில் விடுதலை புலிகள் தங்குவதற்கும் சிகிச்சை எடுப்பதற்கும் சில மறைவிடங்கள் வேண்டியிருந்தன. அதனை ஏற்பாடு செய்வதற்காக அலைந்து கொண்டிருந்த சமயம் ரங்கநாத்தை பற்றி உள்ளூர் திராவிட கழக பிரமுகர் சிலர் மூலம் சுரேஷ் மாஸ்டருக்கு தெரிய வந்திருக்கிறது. நலிந்த தொழிலதிபர் ரங்கநாத், பணத்தேவையால் அல்லாடி கொண்டிருந்த ரங்கநாத் தமிழர், தவிரவும் தமிழ் உணர்வாளர். எனவே அவரை நெருங்கவும் உதவி கோரவும் பெரிய சிரமங்கள் இருக்கவில்லை. ரங்கநாத்துக்கு புத்தனஹள்ளியில் ஒரு வீடும் கோணனகுண்டேவில் ஒரு வீடும் இருந்தன. புத்தனஹள்ளி வீட்டை தான் சிவராசன் குழுவினர் தங்குவதற்கு அவர் அளித்திருந்தார். மிருதுளாவுக்கு இது பிடிக்கவில்லை. ஆனாலும் கணவரின் வற்புறுத்தலால் பேசாமல் இருந்திருக்கிறார். அந்த வீடுகள் போதாமல் மாண்டியாவில் மலைப்பகுதியில் வேறு 2 வீடுகள் எடுக்கவும் ரங்கநாத் முன்னின்று ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த வீடுகளில் பல விடுதலை புலிகள் வந்து தங்க ஆரம்பித்தார்கள். சென்னையிலிருந்து வெளியேற வழி தேடி கொண்டிருந்த சிவராசனையும் சுபாவையும் ஒரு டேங்கர் லாரியில் ஒளித்து வைத்து பெங்களூருக்கு அனுப்ப ஆவணம் செய்த திருச்சி சாந்தன் அவர்களை இந்த ரங்கநாத்தின் புத்தனஹள்ளி வீட்டில்தான் தங்க வைத்திருந்தார். ஏற்பாடுகள் செய்தது சுரேஷ் மாஸ்டர். வீட்டுக்கு வரும்போது ரங்கநாத்துக்கு அவர்கள் சிவராசன், சுபா என்று தெரியாது. அதாவது ராஜீவ் கொலையாளிகள் என்பது தெரியாது. ஆனால் பேப்பரில் புகைப்படங்கள், தொலைக்காட்சி செய்தி பார்த்த பிறகு கொலையாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறோம் என்கிற மெல்லிய பதற்றம் உருவாகி இருக்கிறது. அவரது மனைவி மிருதுளாவுக்கு இது முற்றிலும் பயத்தையும் கலவரத்தையும் கொடுத்திருக்கிறது. அவர்களை உடனே வெளியேறச் சொல்லி அவர் தம் கணவரிடம் கேட்க அவர் ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்தி இருக்கிறார். இந்திரா நகர் வீட்டில் நடந்த சோதனையின் தொடர்ச்சியாக செய்தி வெளியே வந்துவிட சிறப்பு புலனாய்வு குழு பெங்களூருக்கு மோப்பம் பிடித்து கொண்டு வந்துவிட்ட விஷயம் ரங்கநாத்துக்கு புரிந்துவிட்டது. மாண்டியா கிராமத்தில் நிகழ்ந்த 12 சைனைடு மரணங்களை மறுநாள் பேப்பரில் படித்ததுமே அவருக்கு தீர்மானமாகிவிட்டது. எப்படியும் மாட்டிக்கொள்வோம். அவர்கள் மோப்பனாய் மாதிரி நம்மை துரத்துகிறார்கள், இங்கும் வந்து விடுவார்கள் என்று மிருதுளாவிடம் சொல்லிவிட்டுத்தான் புத்தனஹள்ளி வீட்டிலிருந்து கிளம்பி கோணனகுண்டே வீட்டுக்கு போயிருக்கிறார். முன்தினம் வரை அவர்கள் புத்தனஹள்ளியில் சிவராசன் குழுவினர் தங்கியிருந்த வீட்டில்தான் இருந்திருக்கிறார்கள். விஷயம் கைமீறி கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் புரிந்திருந்தது. மிருதுளாவால் ஏதாவது பிரச்சனை வரலாம் என்று சிவராசனுக்கு தெரிந்திருந்தது. உடல் நலம் சரியில்லாமல் இருந்த அவரை மிருதுளாவுக்கு ஆஸ்மா தொந்தரவு. மருத்துவமனைக்கு போகக்கூட அனுமதிக்க மாட்டேன் என்று சிவராசன் கூறியிருக்கிறார். ரங்கநாத் தாம் பார்த்துக்கொள்வதாக சொல்லித்தான் மிருதுளாவை வெளியே அழைத்து சென்றிருக்கிறார். மருத்துவமனைக்கு போய்விட்டு அங்கிருந்து புத்தனஹள்ளி வீட்டுக்கு அவர் செல்ல அதற்குள் மாண்டியா சம்பவம் தெரிந்துவிட்டபடியால் கோணனகுண்டேவில் வாடகைக்கு எடுத்த புதிய வீட்டுக்கு போகும்படியானது. நடந்தது இதுதான். கர்நாடகா காவல் அதிகாரிகள் மிருதுளாவிடம் இப்போது சிவராசன், சுபா எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். கோணனகுண்டே வீட்டில்தான் இருக்கிறார்கள், என்னோடு வந்தால் காட்டுகிறேன் என்று அவர் சொன்னார். அந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி இரவை மறக்கவே முடியாது. ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மட்டும் ஒரு வாடகை காரில் அழைத்து கொண்டு மிருதுளா கோணனகுண்டேவுக்கு சென்றார். சிவராசன் பதுங்கியிருந்த வீட்டை பக்கத்தில் இருந்த இன்னொரு வீட்டின் பாத்ரூமில் இருந்து அந்த அதிகாரி பார்த்தார். மே 21ஆம் தேதி தப்பித்து காணாமல் போன சிவராசன், சுபா மட்டுமல்லாமல் நேரு என்கிற இன்னொரு விடுதலை புலி உறுப்பினர், சுரேஷ் மாஸ்டர், ரங்கன், அம்மன், ஜமுனா ஆகியோரும் அந்த வீட்டில்தான் அப்போது இருந்தார்கள். அத்தியாயம் முற்று.